ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜிங் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட். ஸோ அவங்கள வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டு ஃபார்முலேட், ப்ரொப்போஸ் அண்ட் கெட் த அக்செப்டன்ஸ் ஃபார் த பர்சனல் பாலிசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ பர்சனல் பாலிசிஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க்கு வராங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்கள வந்து ஒர்க்கு வந்து அவங்கள வந்து நியமிக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன சேலரி வேஜஸ் வந்து அலோகேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பர்சனல் பாலிசியில் வருது. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் த பர்சனல் பாலிசிஸ் அப்படின்னா, ஸோ புதுசாக எம்ப்ளாயிஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறது, அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறது, ஸோ என்னென்ன மாதிரியான பிஹேவியர்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு சொல்லி பிஹேவியரில் வந்து கமிட்மெண்ட் வாங்குறது, ஸோ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லி ஸோ அதான் அவங்களுக்கு சொல்கிறது, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அக்செப்டன்ஸ் ஆஃப் த பர்சனல் பாலிசியில் வருது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது, டு ப்ரொவைட் ரைட் டைப் ஆஃப் ஸ்டாப் டு த ஆர்கனைசேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஒரு ஒர்க்கர் வந்து ஜாபுக்கு வராருன்னா, ஸோ அவருக்கு தேவையான நெசசரி ஸ்கில் இருக்கணும். ஸோ வந்து அந்த ஜாபை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பார்த்து ரைட் டைப் ஆஃப் ஸ்டாஃபை ஒர்க்குக்கு வந்து நியமிக்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது, டு டேக் கேர் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பர்சனல் பாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது அக்செப்டன்ஸ் ஆஃப் த பர்சனல் பாலிசி அப்படின்னா, ஸோ வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதே நேரத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி வராருன்னா ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் பண்ணுறது, கரெக்டான ட்ரைனிங் கொடுக்குறது, ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லி ரெகுலர்லியாக வந்து ரிவ்யூ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பர்சனல் பாலிசியில் வரும். ஸோ ஃபோர்த்து, டு ப்ரொவைட் ட்ரைனிங் டு ஸ்டாஃப் அண்ட் ப்ரொவைட் ரைட் பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கு வரான்னா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த நாலேஜை பொறுத்து அவங்களுக்கு கரெக்டான நாலேஜை பொறுத்து ஸோ கரெக்டான ஸ்டாஃபை கரெக்டாக வந்து ரைட் பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட்டு. ஃபிஃப்த்து, டு ப்ரொவைட் அண்ட் மெயின்டைன் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ ஒரு ஒர்க்கர் கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னா கரெக்டான வெண்டிலேஷன் இருக்கணும். ஸோ லைட்னிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுறது ஹியூமன் ரிசோர்ஸோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. சிக்ஸ்த்து பாயிண்ட், டு எஸ்டாப்ளிஷ் எ ரேஷ்னல் வேஜ் பாலிசி. ஸோ ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சேலரி கரெக்டாக கொடுக்கணும். ஸோ கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், ப்ரொடக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரியானது பொறுத்து வந்து மாறுபடும். ஸோ ஒருவேளை இண்டஸ்ட்ரி வந்து சிட்டியில் இருக்குது அப்படின்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி சேலரி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒருவேளை ப்ரொடக்டிவிட்டி கரெக்டாக அதிகமாக போகுது அப்படின்னா ஸோ இன்னும் கூட சேலரி அதிகப்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்து வர்றது தான் ரேஷ்னல் வேஜ் பாலிசி. ஸோ இதுவுமே ஹியூமன் ரிசோர்ஸோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். செவன்த் பாயிண்ட்டு, டு ப்ரொவைட் ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ ஒரு ஒர்க்கர் நல்லா ஒர்க் பண்ணுறதுனா அவருக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஏதாச்சும் ஃபால்ட் வருதுன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எய்த்து பாயிண்ட்டு, டு லுக் ஆஃப்டர் த வேரியஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஸோ ஒருவேளை ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அலோகேட் பண்ணுறது, எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் அலோவன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து அலோகேட் பண்ணுறது ஹியூமன் ரிசோர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நைன்த்து பாயிண்ட்டு, டு இம்ப்ரூவ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில் சூப்பர்வைசருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் இடையான ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரூல்ஸ் ரெகுலேஷன் கொண்டு வரதும் ஹியூமன் ரிசோர்ஸோட ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது.